ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் மதன் கௌரி சேனலை பற்றி தான் பேச போறோம். நிறைய பேருக்கு மதன் கௌரி சேனல் பத்தி நல்லாவே தெரியும். அவர் எந்த மாதிரியான கண்டென்ட் போடுறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் ஒரு பெரிய அதி மேதாவி மாதிரியும் ரொம்ப இன்டெலெக்சுவலா பேசுற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து தான் அவர் வீடியோக்கள் பதிவிடுவாரு. அவர் ரிசர்ச் பண்ணிலாம் கண்டென்ட் போடுறது கிடையாதுங்க. சும்மா ஓவரால ஒரு இன்ஃபர்மேஷன் அதை ஓவர் பில்டப் பண்ணி சொல்றது தான் அவருடைய ஸ்டைலு. இப்ப எதுக்கு இந்த மதன் கௌரி சேனல் நம்ம ரிவ்யூ பண்றோம்னா, இவர் நாட்டுக்கு எதிராக சில காரியங்களை பண்றதா சில யூடியூப் சேனல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ப்ரோ பாகிஸ்தான் ஸ்டாண்ட் எடுக்கிறதா நிறைய பேர் சொல்றாங்க. ப்ரோ பாகிஸ்தான்னா பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆதரவாக பேசுறது தான் ப்ரோ பாகிஸ்தான் என்று சொல்லுவாங்க. சமீபத்துல ஹரியானாவை சேர்ந்த மல்கோத்ரா என்ற யூடியூபர் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க ஏன் கைது செய்யப்பட்டாங்கன்னா, அவங்களும் இது மாதிரி vlog போட்டுக்கிட்டு ஒரு யூடியூபரா தான் இருந்தாங்க. அவங்க ஏன் கைது செய்யப்பட்டாங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆதரவாகவும் அவங்க ஒரு உளவாளி போலதான் நம்ம நாட்டுல செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க என்பதற்காக நிறைய ஆதாரங்களை மத்திய அரசு திரட்டி இருந்தாங்க. அது எப்படின்னா, நம்ம நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு நம்ம நாட்டுக்கே துரோகம் செஞ்சு அடுத்த நாட்டுக்கு காட்டி கொடுக்கிற வேலை செய்வாங்க பாருங்க. அததான் இந்த மல்கோத்ரா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வேலையை செய்வதற்கு நிறைய காசு பாகிஸ்தான் அரசும் ISS கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாதுங்க, இவங்கள பாரி நிறைய யூடியூபர்ஸ் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இத அடிப்படையா வச்சுதான் இந்த மதன் கௌரியையும் கைது செய்யணும்னு நிறைய பேர் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கா இந்த மதன் கௌரிலாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன்லாம் கிடையாதுங்க. ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்றாருன்னு நினைச்சுதான் அவரை அவ்வளோ பேரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இவர மாதிரி சில யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம நாட்டுக்குள்ள இருந்துகிட்டே நம்ம நாட்டை மட்டம் தட்டி அடுத்த நாட்டை புகழ்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பாகிஸ்தான் நல்ல நாடு, நல்ல மக்கள் என்பதை அடிக்கடி இவங்க பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க. காஷ்மீர்ல பெஹல்காம்ல ஒரு 26 பேரை பாகிஸ்தான் தீவிரவாதிங்க சுட்டு கொன்றார்கள் என்பது எல்லோருக்கும் நல்லா தெரியும். அது நம் நாட்டையே எப்படி உலுக்கியது. இப்படி அப்பாவி மக்கள் 26 பேரை சுட்டு கொன்றது பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் தான் கொன்னாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த நிகழ்வை இந்த மதன் கௌரி எப்படி விளக்குறாருன்னா, 26 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, ஆனா இது பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகளா இருப்பாங்க என்று சந்தேகமா இருக்குன்றதான் சொல்றாரு. இந்த வீடியோல பாகிஸ்தான் கூட சொல்லல, ஃபாரின்ல உள்ளவங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்றாரு. இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவர் எப்படியாப்பட்ட ஆளு, எந்த மாதிரியான நாட்டுப்பற்று உள்ள ஆளுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தானை சேர்ந்தவங்களை அவர் இன்டர்வியூ பண்ணிருக்காரு. சென்னையில இந்தியா ஆப்கான் மேட்ச் நடந்தப்ப பாகிஸ்தான் ஜெர்சி போட்டவங்களோட சேர்ந்து இவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டு சவுத் இஸ் டிஃபரண்ட் ப்ரோன்ற மாதிரி ஒரு படம் வெளியிட்டு இருந்தாரு. இப்படி சில நிகழ்ச்சிகள் இவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுறாரோ என்ற நோக்கத்துல தான் நிறைய பேரு இவர் கைது செய்யணும்னு NIA-வுக்கு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த மதன் கௌரி இன்னொரு யூடியூபரோடையும் ரொம்ப க்ளோஸா இருக்காரு. அவர் யாருன்னா ரன்வீர் அலகாபாத்தியா. அவர் எப்படியாப்பட்ட யூடியூபர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ரன்வீர் அலகாபாத்தியா சமீபத்துல ஒரு சர்ச்சையில சிக்கினாரு. அது என்ன சர்ச்சைனா, அவர் ஒரு ஷோல போய் ரொம்ப வல்கரா கீழ்த்தனமா பேசினதுதான் சர்ச்சையானது. இத சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசுது. இருந்தாலும் நம்ம வீவர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இத நான் சொல்றேன். அந்த ஷோவ்ல கலந்துக்கிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி என்னன்னா, உங்க அப்பா அம்மா உடலுறவு வைத்துக் கொள்ளும் பொழுது நீங்க அதை பார்த்து ரசிப்பீங்களா, இல்ல அவங்களோட போய் சேர்ந்துப்பீங்களா? எவ்வளோ வக்ர புத்தி இருந்தா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க தோணுன்னு பாருங்க. இப்படியாப்பட்ட யூடியூபர்களோட தான் இந்த மதன் கௌரியும் கை கோத்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் சொல்றேன், இந்த மதன் கௌரி மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசிக்காவே கேரக்டர்லெஸ் ஆளுங்க. வீடியோக்காக நடிக்கிறவங்க அவங்கள நல்லவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால இவங்கெல்லாம் ஒரு மாரல் எத்திக்ஸ் இல்லாத ஒரு யூடியூபர்ஸ்.
இதுல என்னுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, நாட்டுக்கு எதிரா யாரு செயல்பட்டாலும் அவங்க கண்டிப்பா கைது செஞ்சே ஆகணும். இப்பெல்லாம் இந்த யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர் என்ற பேர்ல நாட்டுக்கு எதிரான வேலையில நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மத்திய அரசு, என்ஐஏ ஏஜென்சிலாம் நாட்டுக்கு எதிராக கருத்தை வெளியிடுற இந்த மாதிரி யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்லாம் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், நம்ம இந்திய நாடு எந்த வம்பு தும்புக்கும் போறது கிடையாது. ஆனா நம்ம கிட்ட வாலாட்டுறவங்கள விட்டு வைக்க கூடாது என்பதற்காகவும் இந்த தீவிரவாதம், பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்ம நாட்டையும் நம்ம நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் போராடுறாங்க. அப்படி போராடும் பொழுது அட்லீஸ்ட் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம நாட்டோட நம்ம நிக்கணும். நம்ம நாட்டில் வாழ்ந்துக்கிட்டே நம்ம நாட்டில் கொடுக்குற எல்லா சலுகையும் அனுபவிச்சுக்கிட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக பேசுற ஆளுங்களெல்லாம் கண்டிப்பா கைது செய்து அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கணும். இப்பெல்லாம் இந்த யூடியூபர்ஸ்க்கு மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்துட்டா தலைக்கால் புரியாம ஆடுறாங்க. அவங்களுக்கு சூப்பர் பவர் வந்த மாதிரியும் இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெரிய கூட்டம் இருக்கிறன்ற நினைப்புல என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. அதனாலதான் சொல்றேன், யூடியூபர்ல அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சேர்ந்தா அவங்க எல்லாம் ஒரு பெரிய தலைவன் கிடையாது. அவங்க எல்லாம் ஹீரோயிக்கா ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. மாதிரி இப்பெல்லாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா கையில மொபைல் இருக்கு, கூகுள்ல சர்ச் பண்ணா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கத்துக்கலாம். இத போய் இந்த மதன் கௌரி சொல்றாரு, வேற யாரும் சொல்றாங்க என்று அவங்க சேனல்ல போய் அவங்க சொல்றத கேட்டுட்டு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நமது நாட்டுக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அவங்கள தட்டி கேளுங்க. அதே மாதிரி ஒரு யூடியூபரை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. இந்த மல்கோத்ரா யூடியூபர் மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் அவங்களுக்கு வேலை செய்யற வேலைய நாட்டுக்கு மறைமுகமா உளவு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், பாக்குற நம்ம வியூவர்ஸ் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த மதன் கௌரி மாதிரி ஆட்கள்லாம் அவங்கள நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்றதுலயும் ரொம்ப அறிவாளி மாதிரி காட்டிக்கிறதுல தான் இருக்காங்களே ஒழிய நமக்காகவும் நமது நாட்டுக்காகவும் எந்த ஒரு விஷயமும் அவங்க பண்றது கிடையாது. அதனாலதான் சொல்றேன், பாக்குற நம்ம வியூவர்ஸ் தெளிவாயிருங்க. யாரை சப்போர்ட் பண்ணணும், யாரை சப்போர்ட் பண்ண வேணாம் என்பதை நல்ல ஆராய்ஞ்சு செயல்படுங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு எதிராக யாரு செயல்பட்டாலும், யாரு கருத்துக்கள் சொன்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி. எனவே பொறுப்பா இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்களிருந்து நாம விலகியே இருப்போம்.